அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி. நிறைய பேர் இன்றைக்கி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதுங்கிறது கோடானு கோடி புண்ணிய பலன்கள் தரும். ஆனால் எல்லாராலையுமே இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு ராத்திரி எல்லாம் கண் விழித்து விரதம் இருந்து அப்படி பெருமாளை நம்மளால் வழிபாடு பண்ண முடியாது. அப்படி முடியாதவங்களுக்கு பெருமாளுடைய அந்த விரதம் இருந்த பலன் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு கிடைப்பதற்கான மிக எளிமையான ஒரு வழிகள் தான். இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் தானமாக நமக்கு வழங்கணும்னா நிச்சயமாக ஏகாதேசியோட முழு பலன், அதாவது விரதம் இருந்த பலனும் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இன்றைய தினத்தில் நம்ம வைகுண்ட ஏகாதசியில் என்னென்ன பொருட்களை தானம் பண்ணலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய புண்ணியங்கள், அளவில்லாத நன்மைகள். நம்ம வாழ்கிறப்பையும் சரி, வாழ்ந்து முடித்ததுக்கப்புறமும் நமக்கு மோட்சம் வைகுண்டம் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். சொர்க்கவாசல் நம்ம திறப்பு. நிறைய பேர் இன்றைக்கி இந்நேரத்தில் நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது வழியாக நம்ம பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் நம்முடைய இந்த கோவில் பக்கத்துலலாம் பார்த்தோன்னா ரோட்லலாம் நின்று அவ்வளோ க்யூவில் நின்று சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஊரில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா உலக அளவில் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாளை போய் தரிசிக்கினவங்க ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. அப்படி இந்த ஒரு நாளில் எங்களால் எந்தவித வழிபாடுகள் பண்ண முடியல, கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் தாம்மா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நம்மளால் முடிந்த இந்த சின்னதான ஒரு தானங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெற்றி, பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்படி இன்றைக்கி எந்த பொருள் தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பொருள் பழங்கள். இந்த ஏகாதேசி அன்னைக்கு நம்ம உணவு, இந்த பழங்கள் இதை யாருக்காச்சும் பசியால் வாழ்கிறவங்களுக்கு நம்ம தானமாக்க தரதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியமாக. இது பெருமாளுடைய மனதை மிகுந்த ஒரு அன்புக்கு உரியவங்களாக ஆக்கும். ரொம்ப மனசை சந்தோஷப்படுத்துங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரிசி, பருப்பு, கோதுமை அது மாதிரியான ஒரு உணவுகள் நம்ம தானமாக கொடுத்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பசியை இப்படி தீர்க்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை, நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அதை ஏற்படுத்தும். அடுத்த விஷயங்கள் நம்ம ஆடைகள், நம்ம ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏகாதேசிக்கு நம்ம யாருக்காச்சும் இப்போ இந்த சீசன் ரொம்ப எல்லா இடமும் குளிராக இருக்கக்கூடிய ஒரு சீசன். அப்படி குளிருக்கு இதம் தரக்கூடிய ஆடைகள், கம்பளி ஆடையாக இருக்கலாம், போர்வை, பெட்ஷீட்டு, இது மாதிரியான ஒரு பொருட்கள். வயசானவங்க ரோட்டில் எத்தனையோ பேர் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்தது, இல்லாட்டி ஒரு துண்டு அது மாதிரியாச்சும் வச்சுக்கலாம், ஷால் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதான பொருட்கள், இது மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் பெருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நெய். நம்ம வைகுண்ட ஏகாதேசிக்கு நீங்கள் கோவிலில் தானம் பண்ணலாம், நெய், எண்ணெய் இது மாதிரி தானம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கத்துலேயே யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இல்லை குழந்தைங்க இருக்காங்க அவங்க வீட்டிலனா அந்த நம்ம தர நெய்யால் அந்த குழந்தைக்கு அவங்க சாதம் பிசைஞ்சு கொடுக்குறப்ப அவ்வளோ நமக்கு விசேஷமாக இருக்கும். நிறைய கோவில்களில் நம்ம இந்த ஹோமம் பண்ணுவாங்க, சுவாமிக்கு பிரசாதம் பண்ணுவாங்க, அப்படி நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி கோவில்களுக்கு உள்ளே எப்பயுமே ஒரு தீபம் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அந்த விளக்குக்கு இன்றைக்கி குறிப்பாக கோவிலுக்கு போகிறவங்க இந்த நெய்யோ எண்ணெயோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இருள் எப்படி நீங்குதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் நீங்கி நல்லபடியான ஒரு வெளிச்சம் பிறக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் அன்னதானம் தான். நம்ம அந்த பழங்கள், பொருட்கள் நம்ம கொடுத்தாலுமே சாப்பாடு மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுக்கறது, ஒரு வேளை பசியில் இருக்காங்க அப்போ டக்குன்னு ஒரு சாதம் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சது 2 இட்லியோ சாப்பாடோ நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக அது இறைவனுக்கே உணவளிப்பதற்கு சமமாக இருக்கும். அதனால் கோவிலில் நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி பக்தர்கள் வருவாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி நம்முடைய ரோடுகளில் யாராச்சும் நிறைய பேர் வயசானவங்க, முடியாதவங்களாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருவாங்க பாருங்கள், அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள். நம்ம குடும்பத்தில் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம், செல்வ வளம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு
கோவிலாக இருக்கட்டும் இல்லை இல்லாதவங்களாக இருக்கட்டும், இந்த உணவுப் பொருட்கள் நம்ம சமைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த சமைப்பதற்கான பாத்திரங்கள் நம்ம வாங்கி கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக நமக்கு தேவையான நிறைவான விஷயங்கள், நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கடவுளாக பார்த்து நமக்கு வழங்குவாராம். ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்களும் நமக்கு இந்த புண்ணியங்களும் நம்ம சொல்லுகின்ற இந்த தானத்துக்கு இருக்குது. அதனால் இன்றைய நாளில் உங்களால் என்ன தானம் முடியுமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப சூழல் இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு என்ன உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த ஒரு தானத்தை இன்றைக்கி ஒரே ஒரு தானமாச்சும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அளவில்லாத ஒரு புண்ணியங்களும் நம்ம இந்த விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மாதிரியே நமக்கு இந்த தானங்கள் செய்தாலும் நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாக தானம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல நிறைஞ்ச செல்வமும் சந்தோஷமும் என்றைக்குமே உங்களோட குடும்பத்துக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.